குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு கூட்டங்கள், ஒரு 120க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இதை நடத்தி வருகிறோம். எதற்காக என்றால் மக்கள் இதை உணர வேண்டும். சிறப்பாக சொன்னார், அருமையாக பேசினார் சுதாகர் அவர்கள். எதற்காக நீங்க பட்டியலை விட்டு வெளியே போறீங்க, உங்க சலுகைலாம் போயிடும் அப்படின்னாங்க. ஐயா, எல்லாருக்குமே சலுகைகள் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் சலுகைகளாக தெரிகிறது, நம்மளுக்கு தான் அது பிச்சை போல் தெரிகிறது. இது மாற வேண்டும். எங்களுக்கும் திறமை இருக்கிறது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் ஏர்களை பிடித்து வேளாண்மை தொழிலை குலத்தொழிலாக வைத்து வேளாண்மை தொழில் செய்த சமூகம், ஒரு தன்மானத்தோடு வாழ்ந்த சமூகம், தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு கேட்கிறோம். எல்லாருக்குமே சலுகை இருக்கு. எஸ்சிக்கு இருக்குது, பிசிக்கு இருக்குது, எஃப்சிக்கு இருக்குது. அவர்களுக்கெல்லாம் சலுகை மாதிரி இருக்குது. அதே மாதிரி சமுதாய பெயரை சொல்லி அடைக்கிறாங்க, நம்மளை மட்டும் எஸ்சி அப்படின்னு ஒரு அடைச்சொலை சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்றது, அந்த குறுகிய பார்வை மாறணும். நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடாது. சலுகைகள் வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, எங்களுக்கு சலுகைகளை காட்டிலும் தன்மானம் பெரிது, எங்களுக்கு திறமை இருக்கிறது, எங்களுக்கு திறமையில் நாங்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போனோம் கேட்கிறோம். பொது இடங்களில் நாங்களும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம செய்கிற தொழில்களாக இருக்கட்டும், தொழில் ரீதியான வளர்ச்சியோ அரசியல் ரீதியான வளர்ச்சியோ ரொம்ப கம்மி. அது மாறணும். ஜனநாயக முறையில் ஜனத்தொகையின் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி நாம் கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். அதில் நம் சமுதாயத்திற்கு என்ன ஏற்ப இருக்குதோ அதுக்கேற்ற சலுகைகள் கிடைக்கும். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். பட்டியலிருந்து ஏன் நாங்கள் வெளியே போனோம்? எப்படி வேளாண்மை தொழில் செய்யும்னா, வள்ளுவர் சொல்றார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்றார். எங்களை தொலை வேணும், ஆனால் எங்களை உதாசீனப்படுத்தாங்க இருங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். எப்படி வேளாண்மை தொழில் செய்வோம்னா, ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும். நாங்கள் வேலை செஞ்சு நம்மளோட நெல்லும் பருப்பு வகைகள் எல்லாம் வீட்டில் இருக்குது, ஆனால் நாமளோ வெளியே இருக்கிறோம். ஒரு பொது பார்வையில் நம்மளை உள்ள ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அது அரசியல் ரீதியான நகர்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ரீதியான ஒரு நகர்வுகளாக இருந்தாலும் சரி, இது மாற வேண்டும் என்பதற்காக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை. இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இது மக்களிடம், இது குறிப்பாக சொல்லணும்னா நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் இது ஒரு அத்தியாவசியமான தேவை, இன்றைய அடிப்படையான ஒரு தேவை. இந்த தேவையை நாங்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். இது மக்களிடம் உணர்த்தி கொண்டே தான் இருப்போம். இதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம். இது வெல்ல முடியுமா, எடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்பவர்களிடம் எப்படி பல நம்பர்களை சொன்னாங்க. ஆனால் 7 உட்பிரிவுகள் என்ற ஒரே முடிவோடு தலைவர் அவர்கள் தொடர்ந்து போராடி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நம்மளை தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை கொடுத்தார்களோ அதே போன்று தொடர்ந்து நாங்கள் போராடி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இதை வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கையோடு, மருத்துவர் என்ற முறையில் ஒரு சின்ன அறிவுரை. தயவு செய்து நமது மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், போதை பழக்கத்திற்கும் குடி கஞ்சா போன்ற பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக வேண்டாம். நம்மளுக்கு பொறுப்பு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, நம்மளோட திறமையை நம்பி வாழ்வோம். இவ்வாறு அடிமையாக இல்லாமல் எல்லாம் ஒன்றாக கூடி சமத்துவத்தை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.